ரிக்வஸ்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ த பெஸ்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், நம்ம ஹைஃபை சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நன்மைகள், இந்த அஃபிலியேட் சிஸ்டம் நம்ம செய்யறது மூலமா இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல் பாயிண்ட் வந்து லோயஸ்ட் ரிஸ்க்னு சொல்லலாம், இல்ல ஜீரோ ரிஸ்க்னு சொல்லலாம். இதுல ரிஸ்க்ங்கிறதே கிடையாது. நான் முயற்சி பண்றேன், எனக்கு இந்த தகவல் கிடைச்சாச்சு, இந்த தகவலை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படும் போது என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா கூட என்னுடைய முயற்சி மூலமாக நான் இந்த செயலை முன்னெடுத்து இதுல தொடர்ந்து என்னுடைய ஆக்டிவ் டோனருங்கிற தன்மைக்கு வந்து நான் என்னுடைய செயல்பாடு மூலமா மிகப்பெரிய ஒரு ஏர்னிங்கை நோக்கி நான் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. முதலாவது பாயிண்ட் வந்து லோயஸ்ட் ரிஸ்க். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நோ குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட். எந்த விதமான தகுதியும் பெரிய அளவுல தேவையில்லை. யார் வேணாலும் இந்த சிஸ்டம்குள்ள வரலாம். அது ஏஜ் அடிப்படையில சொல்லலாம், படிப்பு அடிப்படையில சொல்லலாம், நேரம் அடிப்படையில சொல்லலாம், இன்னும் பல ஃபேக்டர்ஸ் அடிப்படையில சொல்லலாம். எந்த விதமான முன்னெடுப்புகளும் எந்த விதமான தகுதியும் இங்க தேவையில்லை. யார் வேணாலும் சாதிக்க முடியும். தேவை என்பது ஒன்னே ஒண்ணுதான், இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். அந்த ஆர்வத்தோட செய்யக்கூடிய முயற்சி, இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், ஹைஃபை சிஸ்டம்ல சாதிக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டோம். மூணாவது பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கான தலைவர், நீங்களே உங்களுக்கான முதலாளி. பி யுவர் ஓன் பாஸ். உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இங்கே கிடையாது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், அவங்களுக்கு நாம 8 மணி நேரத்தை, நம்மளுடைய 8 மணி நேரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அங்க என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா செஞ்சே தீரணும். அப்பதான் நமக்கு அந்த சேலரிங்கிறது கிடைக்கும். ஆனா இங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. பி யுவர் ஓன் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான முதலீடு, இதுக்கான செயல்பாடு, இதுக்கான செயல்பாடு விஜய் 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 வெங்கட்ரமணி சார், உங்களோட மைக் தொடர்ந்து ஆன் செய்யப்பட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிட்டு. ஓகே, கண்ணன் சார் தொடருங்க. நன்றி நன்றி சார். அப்போ என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் போன், அதுல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த செயல்பாட்டுல இந்த தேவையை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு இதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா போதும். நம்ம மென்டார் அடிக்கடி சொல்ற மாதிரி, ஸ்மார்ட் போனை ஸ்மார்ட்டா பயன்படுத்த தெரிஞ்சாலே போதும், சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஹைஃபை ஸ்பேஸ்ல நாலாவது பாயிண்ட் என்பது, ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட்டும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கான இந்த செயல்பாட்டை இன்னும் தீவிரமா நீங்க செய்ய முடியும். நல்லபடியா இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்ட். இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா மிக குறைந்த தொகையை முன்னெடுப்பா வச்சு, அது லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மணி அண்ட் டைம் ரெண்டுமே வரும். குறைந்த நேரம் போதும், குறைந்த பணம் போதும். அப்படி இந்த லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்தாலே இந்த ஹைஃபை ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க சாதிக்க முடியும். இது அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, அன்லிமிட்டெட் இன்கம். நாம 30 நாள் வேலைக்கு போறோம். 30 நாள் வேலைக்கு போகும்போது நாம எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தா கூட அங்கேயும் ஒரு லிமிட்டெட் இன்கம் தான் இருக்கும். 30 நாள்ல நீங்க இரவு பகல் 2 நேரமுமே நீங்க உழைப்பு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஆனா ஹைஃபை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி அல்ல. ஹைஃபை ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நம்ம இன்டர்நெட் வழியா செய்யக்கூடிய இந்த செயலுக்கு வந்து அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அன்லிமிட்டெட் இன்கம் இருக்கு. இங்கே எந்த விதமான கேப்பிங் கிடையாது. மேக்சிமம் இவ்வளவுதான் உங்களால முடியும் அப்படின்னு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அப்ப அன்லிமிட்டெட் இன்கம் வேணும் அப்படின்னா அன்லிமிட்டடான நம்ம ஸ்மார்ட்டான முயற்சியை செய்யணும் அப்படிங்கிறது ஆறாவது பாயிண்ட். ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுக்காக எதையாவது ஒரு பொருளை நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதனால நம்ம வந்து பிசிக்கலா வந்து எந்த விதமான ப்ராடக்ட வந்து எடுத்துட்டு போய் மார்க்கெட் பண்றது, ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணி அதோட ஸ்டாக்ல மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அதுல வராது. இன்னும் சொல்ல போனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளஷ் அவுட், டெய்லி இருக்கக்கூடிய கட் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதுல கிடையாது. முற்றிலும் மாறுபட்ட விஷயம். ஸோ எட்டாவது பாயிண்ட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் எனிவேர். நம்ம உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம செய்ய முடியும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 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 இடத்துல வந்து 1 வருடம் இந்த பிசினஸ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போயிருவாங்க. இந்த பிசினஸ்ல இவங்க போட்ட உழைப்பு 0 ஆயிரும். புது இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு புது பிசினஸ தொடருவாங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் கோயம்புத்தூர் சார்ந்து 15 வருடம் நான் பில்ட் பண்ண பிசினஸ்
ஒரு 2 வருட இடைவேளை. அதாவது நம்ம கொரோனா மாதிரியான ஒரு டைம்ல நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்? லாக்டவுன சந்திச்சோம். அந்த டைம்ல என்னுடைய பிசினஸ கன்டின்யூ பண்ண முடியாததுனால, அத வைண்ட் அப் பண்ணிட்டு நாம புதிய இடத்துக்கு வந்து, புது இடத்துக்கு சார்ந்த தொழில உருவாக்கணுங்கிற இடத்துல என்னுடைய பழைய 15 வருட அனுபவங்கள் 0 ஆயிடுச்சு. அப்ப இங்க வரும்போது புதிதாக நான் கற்றுக்கொண்டு திரும்பவும் முயற்சி செஞ்சு திரும்பவும் மேல வரக்கூடிய ஒரு புது முயற்சியாக இருந்தது. ஆனா ஹைஃபை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி அல்ல. முழுக்க முழுக்க நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதுல இருக்கு. இது 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட் என்னன்னா, இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு இவ்வளவுதான் உங்களுக்கான நேரம். அந்த நேரத்தின் அடிப்படையில இங்க கிடையாது. யாரும் உங்களுக்கு டார்கெட் கொடுக்கல. யாரும் வந்து உங்களுக்கான டைம் லிமிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ இதுக்கான விஷயங்கள முன்னெடுக்கிறது யாருன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறத செல்ஃப் டார்கெட்டா நாம எடுத்துக்கிட்டு வேலை செய்யலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, டைம் அடிப்படையிலயும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. 10வதா பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, காம்பவுண்டிங்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். பாசிவ் இன்கம்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, செய்யற செயலுடைய தன்மை ஒரே ஒரு தன்மை தான். அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்பது பன்மடங்கா பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்முடைய ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இருக்கு. சோ நம்ம செய்யக்கூடிய கடமை என்பது ஸ்பேஸ் 1 மட்டும்தான். அங்க அன்லிமிட்டெட் இன்கம் வரணும் அப்படின்னா, அதுக்கு சில செயல்கள் செய்யணும். அந்த சில செயல்கள்ங்கிறது ஒரே ஒரு விஷயத்த நோக்கி தான் இருக்கு. அஃபிலியேட் சிஸ்டம் என்பது புரமோஷன், புரமோஷன், புரமோஷன் மட்டுமே. புரமோஷன் என்ன என்ன? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருக்கு சொல்றது. இது மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அண்ட் முதன்மையான கடமை. இத நம்ம செஞ்சோம்னா, இந்த 10 விஷயங்கள உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு, அவங்க ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுற விஷயங்களாக நீங்க குடுக்கும்போது, கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை கண்டிப்பாக வரும். அவர் இப்போ இல்லைனாலும், நாளைக்கு அத பத்தின ஒரு தகவல பெற்று அவர் உடனடியாக உள்ள வருவாங்க. இதுதான் சரியான காலகட்டம். நெறைய இளைஞர்கள், நெறைய இளைஞிகள் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடைச்ச வேலைய தக்க வச்சுக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அன்சர்டனிட்டி தான் வாழ்க்கை. எப்பவுமே நம்ம கம்ஃபர்டபுளா இருந்துருவோம்ன்றது எந்த இடத்துலயும் கிடையாது. ஈவன் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வேலையில கூட. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்ம்டு போர்ஸஸ்ல கூட இன்னைக்கு ஒரு 4 வருடங்கள் மட்டுமே நாம வந்து அங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து நாம நம்மளுடைய வாழ்க்கைய கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு அ ஒரு இலக்கு இருக்கு. ஒரு டார்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், நம்முடைய கடமைகள் இதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு, ஹைஃபை மாதிரியான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நம்ம தீவிரமான செயல்பாட்ட கொண்டு வர முடியும். ஏன்னா, எந்த இடத்துலயும் யாருக்கும் வந்து நாம வந்து நம்மளுடைய செயல்பாடு மூலமா அவங்களுக்கு நம்ம நெகட்டிவான விஷயங்கள குடுக்கறது இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பயந்திருப்போம். நம்ம குடுக்கறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. நாம சொல்றோம், ஒரு இவ்வளவுதான் நீ உள்ள வந்து குடுக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க வெளியில கடன் வாங்கி, உடனே வாங்கி அவ்வளோ கொண்டு வந்து இதுல போட்டுருவாங்க. காரணம் யார சொல்லுவாங்க? நம்மள சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இங்க கிடையாது. சோ நம்ம செய்யக்கூடிய செயல் தீவிரமாக நம்ம செய்யலாம். எந்த விதமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இல்லாத இந்த பார்ட்ல ஏன் நம்மளுடைய புரமோஷன் அப்படிங்கிற இடத்துல சுணக்கம் இருக்கு அப்படின்னா, மனத்தடை மட்டுமே. மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத ஒரு அன்கம்பேரபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறத நாம முன்னெடுக்கணும். நமக்குள்ள அந்த மாற்றத்த கொண்டு வரணும். நம்ம ஒரு பெரிய இலக்கு வச்சுக்கலாம். அந்த பெரிய இலக்க பிரிச்சு, இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நம்ம செய்யும்போது, கண்டிப்பா இந்த ஹைஃபை சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய மாற்றத்த இந்த வருடம், இந்த 2025லயே நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த 10 பாயிண்ட்ட நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ரெக்கார்ட நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். தேங்க் யூ அ அ புனிதவாணன் சார். நன்றி நன்றி நன்றி. மிகுந்த பயனுள்ள ஒரு விஷயங்கள் உங்கள் மூலமாக எங்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீங்க உங்களுடைய அழுத்தமான சில அற்புதமான விஷயங்களை நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கற்பிதம் செய்து கொண்டே இருக்கிறீங்க. மிகுந்த சந்தோஷம். நன்றி கண்ணன் சார், ரொம்ப நன்றி. ஆஹ் இப்போ 2 பேர் கரங்கள் உயர்த்தினீங்க. என்னோட கருத்து என்னன்னா, ஒரு நிறைவுல நம்ம அதனுடைய மன தாக்கத்தில், அந்த மன எழுச்சியில நம்ம போகணும் இந்த நாளில இருந்து. அதனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்ல உரையாடக்கூடிய டைம் கொடுத்திருப்போம் இல்லையா? கண்ணன் சாரோட அந்த நிகழ்வுக்கு முன்னாடியே நீங்க உரையாடி முடித்து வருவது, உங்களோட கருத்துக்களை பதிவு செய்வது உத்தமம் அப்படின்ற வகையில சொல்லி, பின்னர் மணிமேகலை அக்கா வாங்க, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கரங்கள் இடையில உயர்த்தி கொண்டே இருந்தீங்க.